வாங்க, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் இந்தியால இருக்கிற ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதுதான் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், அதாவது மூலதன ஆதாய வரி. நம்மளோட முதலீட்டு லாபத்தை வரியிலிருந்து எப்படி காப்பாத்துறது, அதையும் தாண்டி எப்படி அதிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த நம்பரை பாருங்க, $4 ட்ரில்லியன். 2025ல நம்ம இந்திய பொருளாதாரம் இந்த பிரம்மாண்டமான உயரத்தை தொட போகுது. உண்மையிலேயே இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஜபர்தஸ்தான வாய்ப்புன்னே சொல்லலாம். சரி, தேசம் வளருது, பொருளாதாரம் வளருது, இதனால நமக்கு என்ன? சிம்பிளே சொல்லணும்னா, நாடு வளர வளர உங்கள போன்ற முதலீட்டாளர்களோட வாய்ப்புகளும் வளருது, உங்க போர்ட்ஃபோலியோவோட மதிப்பும் ஏறிக்கிட்டே போகுது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. நீங்க உங்க முதலீடுகளை விக்கும்போது வர லாபத்துல உண்மையில எவ்வளவு உங்க கைக்கு கிடைக்கும் யோசிச்சிருக்கீங்களா? சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த லாபத்தை நம்ம வரி விதிப்பு முறை எப்படி பாக்குதுங்கிற அடிப்படைய புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு சொத்தை விக்கும்போது வர்ற லாபத்தை அரசாங்கம் மூலதன ஆதாயம் அல்லது கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு ஸ்டாக்கை $100 வாங்கி $150 விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த $50 லாபம் இருக்கே, அதுதான் மூலதன ஆதாயம். இது வரி விதிக்கப்படக்கூடிய வருமானமா கருதப்படுது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். எல்லா லாபத்துக்கும் ஒரே மாதிரி வரி கிடையாது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணி இருக்கு. அதுதான் நேரம். அதாவது நீங்க எவ்ளோ காலம் ஒரு சொத்தை உங்ககிட்ட வச்சிருக்கீங்கன்றது. நம்ம வரி விதிப்பு முறை இந்த ஆதாயங்களை 2 வகையா பிரிக்குது. ஒன்னு குறுகிய கால ஆதாயம், அதாவது ஷார்ட் டேர்ம். இன்னொன்னு நீண்ட கால ஆதாயம், அதாவது லாங் டேர்ம். இது ரெண்டுக்கும் இருக்கிற வரி வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா அது ரொம்பவே அதிகம். சரி, அப்போ இது உங்களுடைய குறிப்பிட்ட முதலீடுகளுக்கு எப்படி பொருந்தும்? வாங்க, நம்ம பொதுவா செய்யற முதலீடுகளுக்கான விதிமுறைகளை ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல பங்குச்சந்தையில வர்த்தகமாகிற பங்குகளை பத்தி பார்க்கலாம். அதாவது லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ இந்த அட்டவணையில இருக்கிற ஒரு விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. அந்த முக்கியமான கோடு எங்க இருக்குன்னு பாருங்க. ஒரு வருஷம், அதாவது 12 மாசம். ஒரு பங்க நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருந்து வித்தீங்கனாலே உங்க வரி விகிதம் கணிசமா குறையுது. 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேல வர லாபத்துக்கு வெறும் 12% வரிதான். ஆனா அதுவே ஒரு வருஷத்துக்குள்ள வித்தா நேரா 20% வரி கட்டணும். சரி, அடுத்ததா மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு வருவோம். இங்க விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா இங்க வரி விதிகள் அந்த ஃபண்ட் எதுல முதலீடு செய்யுதுங்கிறத பொறுத்து அமையும். ஈக்விட்டி ஃபண்டுகளை பொறுத்தவரை விதிகள் ரொம்ப சிம்பிள். அது கிட்டத்தட்ட பங்குகள் மாதிரியே தான். ஆனா டெப்ட் ஃபண்டுகளை கவனிங்க. இங்கே ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஏப்ரல் 1, 2023க்கு பிறகு செஞ்ச முதலீடுகளுக்கு பழைய நீண்டகால ஆதாய சலுகை இப்போ கிடையாது. இப்போ வர்ற லாபம் உங்களுடைய வருமானத்தோட சேர்க்கப்பட்டு நீங்க எந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்ல வரீங்களோ அந்த விகிதத்துல வரி விதிக்கப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றம். இது கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நமக்கு வரி விதிகள் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஒரு வெற்றிகரமான முதலீடுங்கிறது வெறும் வரி சட்டங்களை மட்டும் பத்தினது இல்ல. அது சந்தையோட சிக்கலான நடவடிக்கைகளை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. நம்ம பார்வைய இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் வாங்க. இந்திய சந்தைய பத்திய ஆய்வுகள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, அதாவது PE விகிதம் போன்ற அளவீடுகள் ஒரு எதிர்காலத்தை கணிக்கிற கிறிஸ்டல் பால் மாதிரி இல்ல. அதுக்கு பதிலா சந்தையோட தட்பவெப்ப நிலையை காட்டுற ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி. இந்த நம்பர் நான் சொன்ன விஷயத்த ரொம்ப அழகா வளக்குது. கிட்டத்தட்ட 25 வருஷத்துல நம்ம நிஃப்டி 50யோட PE விகிதம் கிட்டத்தட்ட 21 சுத்தியே ஒரு மைய புள்ளியில இருந்திருக்கு. அப்போ PE விகிதம் இந்த வரலாற்று சராசரியை விட ரொம்ப அதிகமா இருக்கும்போது நாளைக்கு சந்தை சரியா போகுதுன்னு அர்த்தம் இல்ல. ஆனா இது நீண்ட காலத்துல வருமானம் குறைய வாய்ப்பு இருக்கிற ஒரு அதிக ரிஸ்க் நிறைந்த சூழலை காட்டுது. இது சந்தையோட நீண்ட கால கிளைமேட்டை சொல்லுதே தவிர நாளைய வெதர இல்ல. சரி, அப்போ ஒரு பக்கம் கடுமையான வரி விதிகள், இன்னொரு பக்கம் நிலையற்ற சந்தை நிலவரம், இது ரெண்டையும் எப்படி இணைக்கிறது? இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இதோ. முதல்ல, வரியை மிச்சப்படுத்த உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் நேரம்தான். அதாவது ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்கும் இருக்கிற வித்தியாசம். 2வது, ஒவ்வொரு சொத்துக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ். எக்விட்டி வேற, டெப்ட் வேற. இத சரியா புரிஞ்சுக்கோங்க. கடைசியா, PE போன்ற சந்தை மதிப்பீடுகளை உங்களுடைய நீண்டகால ரிஸ்க நிர்வகிக்க ஒரு வழிகாட்டியா பயன்படுத்துங்க. கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கலாம்.
நீங்க உங்க போர்ட்ஃபோலியோவை நிர்வகிக்கிறீங்களா இல்ல வெறும் உங்க டாக்ஸ் பில்ல மட்டும்தான் நிர்வகிக்கிறீங்களா? உண்மையான செல்வம் உருவாக்குறதுங்கிறது வரி பற்றிய விழிப்புணர்வு சந்தை அபாயத்தை பற்றிய ஆழமான புரிதலோட இணைக்கிறதுல தான் இருக்கு. இந்த வருஷத்தோட வரி கணக்க தாண்டி யோசிச்சு ஒரு உத்திய உருவாக்குங்க.